இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோல தைரியமான ஆள் சாண்ட்ராவை பத்தி தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட் ஒண்ணுமே இல்ல, மட்டமா தான் இருக்க போகுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காலையில நடந்த சம்பவத்தை எடுத்து அவங்க ப்ரோமோ கட்டா போடும்போதே அந்த விஷயம் புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோலயே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து 2-3 விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல என்ன போடும்போதே தெரியும், அதுக்கு ஒரு காரணம் சொன்னா மட்டமான காரணம் அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்றாங்க. பிரச்சனை வச்சு திவ்யா கேம் ஆடினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. மூணாவது திவ்யா வந்து போய் அன்பு கேங்ல போய் ஏன் சேர்ந்திருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. சோ இது மூணு மேட்டர் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, சாண்ட்ரா ரொம்ப நாள் இந்த வீட்ல தாங்க மாட்டாங்க. ஒன்னு மண்டையில ஏதாவது அவங்களுக்கே ஒரு கோளாறு வந்து அவங்களே வெளியே ஓடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் டீமே சரி ஓகே இவங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கிடுவாங்க. ஏன்னா சாண்ட்ரா அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப லைவ்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சாண்ட்ராவை பார்க்கும்போது ஒரு சமயத்துல பாவமா தாங்க இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே பயம், ஆக்சுவலா பயப்படுறாங்க. அவங்க வந்து தைரியம்ன்ற ஒரு விஷயம் சுத்தமா அவங்களுக்கு இல்ல. அவ்வளவு தைரியமான ஆள் தானம்மா, நேத்து நின்று பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த பேரும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டோட்டலா பயப்படுறாங்க, எங்க ஏதாவது வாய் கொடுத்தா மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து சாண்ட்ராக இருந்துகிட்டே இருக்கு. அந்த மறைக்கிறதுக்கு பின்னாடி போய் பேசுறது புலம்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் சாண்ட்ரா வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. அவங்க சொல்றாங்கல்ல பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா கேமுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்படி ஒண்ணும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா கேமுக்கு யூஸ் பண்ணி அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிரஜனாலேயே அவருக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னும் போது பிரஜனை வச்சு என்னமா பண்ண முடியும். இந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து பிரஜனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு மேட்டரே இல்லை. ஆக்சுவலாக 3 பேருமே ஃப்ரெண்டாக தான் இருந்தீங்க. அந்த இடத்துல பிரஜன் இது திவ்யா கூட க்ளோஸ் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவால் ஏற்றுக்க முடியல. இத்தனைக்கும் தங்கச்சின்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் க்ளோஸ் ஆனார். இதுக்கு இவ்வளோ டவுட் உங்களுக்கு சந்தேகம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் டேரெக்டாக போயிட்டு திவ்யா கிட்ட இதை பாருமா என் புருஷன் கிட்ட நீ பழகாத பேசாத, எனக்கு ஒரு மாதிரி பொசசிவாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அவங்களே போய் விலைக்கு போயிருப்பாங்க. இவ்வளோத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா காமிச்சிக்கவே இல்லை. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களாலே இது ஏற்றுக்க முடியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பயும் தெளிவாக வந்து சொல்ல, அப்பயும் இதே மாதிரி தான் போய் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போயாவது பின்னாடி பேசுகிறாங்க, அப்போ பின்னாடியும் பேசாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்துட்டு அது ஒரு மாதிரி அந்த மனுஷன் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மொத்தத்தையும் கக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. பிரஜன் போனது ஒரு பக்கம், இன்னொன்று பிரஜனுக்கு மேலே இருக்க சந்தேகம் ஒரு பக்கம். ஸோ அது வந்து கிளியர் பண்ண முடியாததுனாலே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கணும். இது திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அன்பு கேங்கல் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்களே, அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடைக்கலம் தேவை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது ஒரு டீம்ல போய் சேரணும் பேசுறது வைக்கிறது சாண்ட்ரா வந்து கழட்டி விட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட 2-3 தடவை அவங்க அப்ரோச்சும் போட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது என்னன்னா சாண்ட்ரா கிட்ட அவங்க ட்ரை பண்ணாம இல்லை. ஓகே சாண்ட்ரா எதனால கோவப்படுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி 2-3 தடவை ட்ரை பண்ணாங்க. ஆனா சாண்ட்ரா மதிக்கவே இல்லை. நீ ஒரு ஆளு உங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திவ்யா முடிவு பண்ணிட்டாங்க, நீ ஒரு ஆளு உங்ககிட்ட நான் கெஞ்சினுமா, சரி ஓகே எனக்கு வேற கேங் இருக்கு நான் வேற ஆளுகிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னோடனே கனி எப்படா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தோடனே அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சாண்ட்ராக்கு ஒரு பக்கம் காண்டு இருக்குது, என்னடா இவ அந்த கேங்ல போய் சேர்ந்துட்டாலே இப்போ நம்ம கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை அடிபாலே அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது, பிளஸ் காண்டும் இருக்குது. எனக்கு என்னன்னா உனக்கு அவ்வளோ காண்டு இருக்குன்னா அப்போ திவ்யாவை நீ போவே விட்டுறக்கூடாதுமா, உங்க கூட திருப்பி சேர்த்து வச்சுக்கணுமே, நீயும் அடிச்சு துரத்துவ அந்த பொண்ணு இன்னொருத்தருங்க கேங்லையும் போய் சேரக்கூடாது அப்படின்னா என்ன. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேங்கில் அவங்க போய் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்றதில்ல, அவங்களுக்கு தேவை ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒன்று தேவை. ஸோ அதனால போய் அங்கே பேசுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் திவ்யாவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல திருப்பி ஒரு சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசினா அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்கள பேசவே விட மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளே கண்டிப்பா சொல்றேன், மேபி இந்த வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பா ஒரு கிளாஷ் வரும். திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேங்குள்ள இருக்க முடியுமானா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் இந்த வாரம் கிச்சன் டீம்ல வேற இருக்காங்க. கண்டிப்பா அந்த கிச்சன் டீமுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ளேயே சண்டை வரும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்க தோணுது. ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இதுல ஒரு கேங்ல போய் ஐக்கியம் ஆகிறாங்கன்னா எல்லாம் அவங்க சொல்றதை கேட்டா உண்டு, இல்லை அவங்க சொல்றதை கேட்காதவங்க இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் ஒருவேளை அவங்க மாத்திக்கிறாங்களா மாத்திக்க போறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி, ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க மாத்திக்கல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த எனக்கு சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பாவம்னு சொன்னல, அதுக்கான காரணம் என்னன்னா சாண்ட்ரா வந்து அவங்க ஃபேமிலி கஷ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. கையில் சுத்தமாக காசு இல்லை, பசங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு இல்லை, ஒரு 20,000 கூட எங்களுக்கு இல்லை, அதுக்கே பிரஜனுக்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதுக்கே நான் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி கஷ்டம் எல்லாம் இருக்குதான். ஏமா சுபிக்ஷா வீட்டில் கஷ்டம் இல்லையா, அது என்னன்னா
திருப்பி திருப்பி நம்ம ஒரு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறது மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிம்பத்தி கேம் ஆடுறதுக்கு சாண்ட்ரா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இவங்க ஒரு மாதிரி சிம்பத்தி கேம் ஆட ட்ரை அது அவங்க வீட்டில் இருக்க கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லார் வீட்லேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அதை சொல்லி சொல்லி அது கேம் ஆடணும். ஏன்னா இப்போ லைவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாண்ட்ரா அதுதான் பண்ணுறாங்க, அமித்துக்கிட்ட தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி 20,000 கூட எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இந்த பிக் பாஸ் தான் எங்களுக்கு இருந்த கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே தான், ஓகே உங்களுக்கு இருந்த கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் பிரஜனுக்கு அதுவும் வெளியே போயிட்டாரு, பிரஜனுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு, மேபி உங்களுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவங்க சொல்கிறது உண்மை தான், அதை வந்து நம்ம பொய்ன்னு சொல்லக்கூடாது, அது உண்மை தான். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது சொல்லும் போது எல்லாருக்குமே அவங்க சிம்பத்தி கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் தானே வரும். இப்போ நாமினேஷனில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சாண்ட்ரா வந்து தன்னை பாவமாக காமிச்சிக்கிறாங்க, தன்னை வந்து பரிதாபமாக காமிச்சிக்கிறாங்க, ஒரு மாதிரி சிம்பத்தி கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஈவன் பார்வதி என்ன திரும்ப சொல்லுது, இவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே அப்பயே பார்த்தீங்கன்னா பார்வதி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்டாப் எடுத்து இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களெல்லாம் பிடிச்சிட்டா, சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓட்டு எல்லாம் வரும், ஒரு குடும்ப தலைவிகள் இவங்க ஓட்டு எல்லாமே சாண்ட்ராக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, ஆக்சுவலாக அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் பரிதாபத்தை கிரியேட் பண்ணி ஒரு கேம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பரிதாபம் கிரியேட் ஆகும். அதாவது உங்களை எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்களாக உங்களை பாவம்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. இந்த கேமை வந்து இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க ஆடினாங்க, யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ரம்யா ஜோ இந்த கேமை தான் ஆடினாங்க. அந்த பொண்ணு வந்து தன்னை பாவமாக காமிச்சிக்கணும், தன்னை பரிதாபமாக காமிச்சிக்கணும், அது மூலிமா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிது. அது ஒர்க் அவுட்டே ஆகலை, ஒர்க் அவுட்டும் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த கேம் பிளே தான் கையில் எடுக்கிறாங்க. தன்னோட சிம்பத்தியை வச்சு ஓட்டு வாங்கணும், சிம்பத்தியை வச்சு ஒரு மாதிரி மக்கள்கிட்ட மனசில் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தெரில, மேபி நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னு தெரில. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒருவேளை நம்ம தப்பாக யோசிக்கிறோமோன்னு கூட சில சமயம் தோணும்ல, அது தோணுது. சாண்ட்ரா பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பத்தி வருதா, அதாவது ஓகே இவங்க வந்து உண்மையிலே அவங்க நடிக்கலை, ப்ளஸ் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் தான் காமிக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பண கஷ்டம் இதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலே அவங்க மேலே சிம்பத்தி வருதா, இல்லை அது வந்து ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி தோணுதா? ஏன்னா சாண்ட்ரா பண்ணுறது முக்கால்வாசி ட்ராமாவாக இருக்கா, ஸோ இதையும் சேர்த்து அவங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இதுவும் ஒரு அப்போ ட்ராமா கண்டென்ட்டா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. எனக்கும் அப்படி யோசிக்க தோணுது. அது ஏன் நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு வெளியே இருக்க ஃபேமிலி கஷ்டத்தை வந்து சொல்லும் போது அது ஆப்வியஸாக மக்கள் கூட கனெக்ட் ஆகாது. அது அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி சிம்பத்தி கேம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போகுமே தவிர அதை விட்டுட்டு அவங்க கேம் ஆட ட்ரை பண்ணலாம். கேம் ஆனாலே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேம் ஆடுறதை விட்டு போய் பின்னாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. இன்னொன்று அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக திவ்யா வந்து அங்கே மெயின் இல்லை, அங்கே மெயினாக கேம் ஆடுறவங்கள உங்களுக்கு உடைக்கணும்னு தோணுதா, அவங்க மேலே இருக்க எதிர்கருத்தை வந்து வைங்க, அதை வச்சு ஈஸியாக கேம் உடைக்கலாம். அந்த கேமை உடைக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து புலம்புறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் ஒர்க் அவுட்டும் ஆகாது. அது வந்து சாண்ட்ரா ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த புலம்புறதுக்கு இன்னொரு மீனிங் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, பயம். ஆக்சுவலாக சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பயம். அவங்க சொல்கிறாங்களா பயப்படுறதா வச்சுக்கிட்டா அதாவது தைரியம் இல்லை, பயப்படுறோன்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டோம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து சாண்ட்ராவை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா போட்டாங்களே, அதை போட்டுட்டு அவங்க எனக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மேட்டர் சொல்கிறாங்கன்னா இந்த ஜெயில் மேட்டர். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்களே, அந்த சமயத்தில் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன போய் அவன் சொன்னான், சொல்லிட்டு வந்து என் கூட நீ இருக்கணும், அதனால தான் நான் உன்னை சொன்னேன்ற சொன்னான். அந்த மாதிரி ஒரு கேம்லாம் எனக்கும் ஆட தெரியும், நான் ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா அப்பயே உங்களுக்கு ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லைனா எதுக்கு பிரஜன்ட்ட சொல்லி இந்த மாதிரி என்ன தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்ற மாதிரி எதுக்கு சொன்னீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க பிரஜனை வந்து ஓட்டு போடும்போது சாண்ட்ரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு ஓட்டு போடுவார், அது சாண்ட்ரா வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் பிரஜன் ஓட்டு போடுவார். ஸோ இந்த சம்பவம்லாம் எல்லாமே கூட இருந்து கூட்டுக்கலவனே பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கேடி, அவள் வந்து பிளான் பண்ணிட்டா. விஜய் சேதுபதி அப்பயே சொன்னார், என்ன நான் தான் கண்டுக்கல, விஜய் சேதுபதி அப்பயே சொன்னார் திவ்யா வந்து கேடி, உன்னை வச்சு கேம் ஆடுறா திவ்யா அப்படின்ற மாதிரி அப்பயே சொன்னார். சரி நான் தான் அப்போ வந்து கொஞ்சம் வந்து சுதாரிக்காம விட்டுட்டேன், என்னை வச்சு செம்மையாக கேம் ஆட்டா, செம கேடியவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுல ஒரு யூஸ் இல்லை. பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது புலம்புறதை நிப்பாட்டுறாங்களா, அந்த கேட்டு பக்கத்தில் போய் உட்காரத்தை நிப்பாட்டுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.